ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித்யா வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் முதல்ல பருப்பில் பாலக்கீரையை வச்சு கடைய போகிறேன். அதுக்கு துவரம்பருப்பு ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா கழுவி குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுடலாம். அதுக்குள்ளே பாலக்கீரையை நம்ம சுத்தம் பண்ணிடுவோம். சுத்தம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கழுவுனோன்னா அதில் இருக்கிற பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் நல்லா போயிடும். வைதுவே அப்படியே வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், தக்காளி இதையெல்லாம் க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சு வரணும். இப்போது கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்திக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அரிஞ்சு வச்ச வெள்ளைப்பூண்டு, 2 வரமிளகா, 1 ஆனியன், 1 தக்காளி இதையெல்லாம் பொடியாக நறுக்கி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பில் தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பையும் சேர்த்திக்கலாம். பருப்பு பாதி அளவு தான் வெந்திருக்கு. இன்னும் கீரை இதோட தாளிப்பு எல்லாம் போட்டு இன்னொரு 2 விசில் விடுவோம். அப்போ முழுசாக வெந்துடும். இப்போது தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பை எடுத்து இந்த பருப்பில் கொட்டிடலாம். அடுத்ததாக க்ளீன் பண்ணி வச்ச பாலக்கீரையை இதிலேயே சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாலக்கீரையும் பருப்பும் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் இதில் சேர்த்தி குக்கர் லிட் போட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான மில்லட் தோசை ஊற்றி எடுத்துட்றேன். இந்த மில்லட் தோசைக்கான பேட்டர் ரெசிப்பியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள். இப்போ குக்கரில் பருப்பு கடையில் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் தோசையும் ரெடி ஆகிட்டுருக்கு. இது ரெடி ஆகிறக்குள்ள இன்றைக்கி வாழைத்தண்டை பொரியல் தான். அதுக்கான தண்டை பொடியாக வெட்டி வச்சிடலாம். இந்த மில்லட் தோசைக்கு நான் நெய் தான் ஊற்றியிருக்கேன் மேலே. நெய் வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணலான்றதுக்கான ரெசிபி லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள். இப்போ பருப்பு கடையில் கடைஞ்சி எடுத்துடலாம். இப்போ பருப்பு கடையில் நல்லா கடைஞ்சி எடுத்து அது ஒரு சர்விங் பவுலில் மாற்றியாச்சு. அதே குக்கரை சும்மா அலசிட்டு அதில் ரைஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பு கடையில் வித் பாலக்கீரை தான் காலையில் மில்லட் தோசைக்கான சட்னியும் கூட. ஸோ அதை தட்டில் ஊற்றிடுறேன். இந்த மில்லட் தோசைக்கு பாலக்கீரை அண்ட் பருப்பு கடையில் ரொம்ப நல்லாவே மேட்ச் ஆகும். காலையில் பிரஞ்சுக்கு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வாழைத்தண்டு பொரியலுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். அதில் கடுகு தாளித்து கடலப்பருப்பையும் தாளித்ததுக்கப்புறமா வெட்டி வச்ச வெங்காயம், 2 வரமிளகாய் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா வாழைத்தண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தண்டுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போவே சேர்த்திக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்க்குறேன். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா காயை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த காய் வேகிறதுக்கான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு லிட் வச்சு மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக நான் பால் வச்சுருக்கேன். கவின் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதோட நல்லா சுட சுட கருப்பட்டி பால் குடித்தா பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சது.
இந்த கருப்பட்டி பால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதுக்கான ரெசிபி லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள். அடுத்ததாக வாழைத்தண்டில் தேங்காய் பூ துருவல் போட்டு நல்லா கலந்து விட்டு அவனுக்கு டிஃபனையும் பேக் பண்ணிட்டேன். இப்போது ஒரு டம்ளரில் கருப்பட்டி போட்டு அதில் பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் தோசா வித் பருப்பு பாலக்கீரை கடையல். ஃபினிஷிங் டச்சாக கருப்பட்டி பால் குடித்தா பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சது. அடுத்ததாக கவினுக்கான லஞ்சை பேக் பண்ணிடுறேன். அதுக்கு கொஞ்சமாக ரைஸை டிஃபனில் போட்டுட்டு இந்த பருப்பு வித் பாலக்கீரை கடையிலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக இந்த கலவை ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபைனலாக ஒரு 2 கரண்டி அளவுக்கு கடையில் மேலே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி அவனுக்கு ஸ்நாக்குக்கு ஓரியோ பிஸ்கட் தான் வச்சுருக்கேன். ஸோ லஞ்ச் ரெடி. இது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு ஜஸ்ட் 1 hour தான் எடுத்துக்கிச்சு. ஸோ இதே மெத்தடில் நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபீஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை தி வே, do not forget to subscribe, like and share Vidhya Veedu. Bye.